கல்யாணங்கள் இன்னைக்கு வந்தப்போ அந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க நம்முடைய மதிப்புக்குரிய ரெஸ்பெக்டட் சிஓ சார் சொன்னாரு, நாங்க வரும்போது ஒன்னாதான் வந்தோம். அப்ப சார் சொன்னாரு, என்ன வெயில் சார் இது. நேத்து இதே மதுரையில இந்த இடத்துல காத்து புயல் மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து இறங்கி பார்த்த போது கத்திரி வெயில், வரலாறு பார்க்காத வெயில் இன்னைக்கு. அப்படி பார்த்த போது அந்த வெயில 10 மணியிலிருந்து உட்கார்ந்து இருக்கீங்க இந்த கிரவுண்டுக்குள்ள. கண்டிப்பா உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது பாராட்டிதான் ஆகணும். அந்த கத்திரி வெயில், அந்த அடிக்கிற வெயில அப்படி பேப்பர் வெளியே வச்சா பத்திக்கும். அப்படிப்பட்ட வெயில் இருந்து 10 மணியிலிருந்து உட்கார்ந்து இருக்கீங்களே, இப்படி டயர்டா உட்காருவாரான்னு கேட்டார் நம்முடைய மதிப்புக்குரிய சிஓ சார். அப்ப நான் சொன்னேன், சார் நம்ம மக்கள் இங்கெல்லாம் வந்த கூட்டம் சிக்கன் பிரியாணிக்கும் கோட்டருக்கு வந்த கூட்டம் கிடையாது சார். இங்க வந்த கூட்டம் அன்பா பாசமா வந்த கூட்டம், தானா வந்த கூட்டம். சிக்கன் பிரியாணிக்கோ கோட்டருக்கோ வந்த கூட்டம் கிடையாது. அப்படி வந்த கூட்டம்னா முதல் ஸ்பீச் 1/2 மணி நேரத்திலே அவர் சேர்ந்து தான் பேசணும். தமிழ்நாட்டில் நிறைய மாநாடு பார்த்திருக்கேன், கடைசியா சீஃப் கெஸ்ட் வரும்போது சேர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப பாருங்க, இவ்வளவு கூட்டம், ஒரு சேர் கூட கேப் இல்லாம இவ்வளவு பெரிய கடலா இருக்கு நம்ம மைலேஜ் ஸ்கேல் கூட்டம். அது ஏன்னா வெயில் முக்கியம் இல்ல, நம்மளுடைய கோல், நம்மளுடைய இலக்கு முக்கியம். அந்த இலக்கை நோக்கி, வாழ்க்கையில அர்த்தத்தை நோக்கி ஜெயிக்கணுங்கிற வரை இருக்கிற கூட்டம் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டம். அந்த மாதிரி கூட்டம் தான் மைலேஜ் ஸ்கேல வந்திருக்கு. நான் சார்கிட்ட சொன்னேன், பேரு வச்சது சொன்னோம். சார் எதுக்கு நாளை நமதேங்கிற பேரு, அர்த்தத்தோட தான் அந்த பேர் வச்சிருக்கேன். அர்த்தத்தோட தான் அந்த பேர் வச்சிருக்கேன். ஏன் நாளை நமதே அப்படின்னா, நாங்க இந்த இண்டஸ்ட்ரி, இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மைலேஜ் பிசினஸ் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட இல்லைங்க. இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 பேர் 3 பேர்கிட்ட பிசினஸ் தான் சொன்னோம். யாருமே பிசினஸ் வரல, நக்கல் கிண்டல் கேலி. இன்னைக்கு இது வரைக்கும் இதான் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய இது வரைக்கும் உங்களுக்கு டீமுக்கு தான் ப்ரோக்ராம் நடந்திருக்கும். டீம் வைஸா உங்களுக்கு உங்க லீடர்ஸ் ப்ரோக்ராம் வச்சு உங்களுக்கு பாராட்டு ரெகக்னிஷன் கொடுத்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தான் முதலாக நம்மளுடைய கம்பெனியே நேரடியா வந்து உங்களுக்கு பாராட்டு கொடுத்த முதல் ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் அமரக்களமான ப்ரோக்ராம். சார் சொன்ன மாதிரி, சார் கேரண்டியா சொல்ற சார், இந்த மதுரை மண்ணில எல்லா லீடர்ஸ் சொன்னாங்க, இப்ப மைலேஜ் ஸ்கேலுக்கு போட்டி வேற எந்த கம்பெனியுமே கிடையாது. மைலேஜ் ஸ்கேல் தான் போட்டி. மைலேஜ் ஸ்கேல் போட்டி போட எவ்வளவு இல்ல, பிறக்கவும் போறது இல்ல, இறக்கவும் போறல. இப்ப சொல்றேன், வித்தின் 6 months, 6 மாசம் சார், 6 மாசத்துல ஆல் இந்தியா லெவல்ல மைலேஜ் ஸ்கேல்ல நம்பர் 1 ஸ்டேட்டா இந்த தமிழ்நாடு ஆக்கினாங்க. வித்தின் 6 months, தமிழ்நாடு became number 1 state in India. கேரண்டியா சொல்றேன். ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாளை நமக்கு பேர் வச்சது காரணம் என்னன்னா, இனிமே வேலை வாய்ப்பு சுத்தமா இல்லைங்க. இருக்கிறவனுக்கு பூரா வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கான். அனைத்து துறையிலும் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, ஜெமினி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்து ரோபோட்டிக் வந்துருச்சு, டீச்சர்ஸ் இல்ல ரோபோட்டிக் டீச்சர்ஸ் வந்துருச்சு, டிரைவர் இல்லாத கார் வந்துருச்சு, டாக்டர்ஸ் ரோபோட்டிக் சர்ஜன் வந்துருச்சு. எல்லா எம்என்சி கம்பெனிக்காரங்களும் வேலை விட்டு தூக்கிக்கிட்டே இருக்கான். எங்கேயுமே வேலை இல்ல, அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்க முடியல. இருக்கிற எம்என்சி கம்பெனிக்காரங்க வேலையை விட்டு தூக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கும் போது இந்தியாவில் ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு, வேலை இல்லாம போய்கிட்டே இருக்கு, ஜனத்தொகை கூடிக்கிட்டே இருக்கு. அனைத்து மக்களுக்கும் இனிமே இந்தியாவில் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வருது.
அத்தனை நபர்களையும் நோய் வராம காப்பாற்றுவதற்கு நம்ம கிட்ட பொருள் நம்ம கிட்ட மட்டும்தான் இந்தியா அவ்வளவு